இந்த கடந்த 5 ஆண்டுகளில் மோடிக்காக தூக்கிய காவடிகள், அண்ணாமலைக்காக தூக்கிய சாவடிகள் எல்லாத்தையும் வீணாக்கி விட்டார் பி செல்வம் அவர்கள். அதை இந்த இடத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறவர் இந்த தம்பி இப்படியே வைத்திருப்பார். அது அவருடைய மேனரிசம். அவர் என்ன திருமணம் இறுதியாக கொஞ்ச நாள் முன்னாடி நடந்திருந்தது, வாழ்த்துக்கள். அடுத்ததாக இவர் இந்த கடந்த 5 ஆண்டுகளில் ஏறாத டிபேட் ஷோக்கள் இல்லை, வாங்காத அடிகள் இல்லை. உமாங்குத்தினாலும் குத்துனால நம்ம தமிழ் கேள்வி செந்தில்வேலண்ணன் பல இடங்களில் அடி வாங்கி மிதி வாங்கி டிபேட் ஷோக்களில் தன்னுடைய முகங்களை பதித்தவர். வேளச்சேரி தொகுதியில் தாவேக்காவுக்கு இணையாக ரீல்ஸுகளை இறக்கி ரீல்ஸுகளால் மூழ்கி அந்த இடத்திலே களப்பணி செய்வது போல காட்டிக்கொண்டு வேளச்சேரியில் நான் தான் இறங்குவேன் என்று உறுதியாக இருந்தார். கடைசியில் அவரை பாஜக தலைமை ஓடுறா என்று அடித்து விரட்டி விட்டது. பாவம், அவர் இப்போது தனித்து நிற்கக்கூடிய நபராக இருக்கிறார். நடுவில் இருக்கக்கூடிய பீஸை பற்றி இறுதியாக சொல்கிறேன். அடுத்ததாக நாம் பார்க்க போகிற இந்த பீஸ் இந்த பீஸை தான் இன்று நாம் பார்க்க போகின்றோம். இந்த பீஸ் தன்னுடைய இன்ஸ்டா பக்கத்தில் பெரிய தீ மாதிரி பேசிக்கொண்டே இருக்கும். பல மேடைகளில் பெரிய கிளிப் மாதிரி பேசிக்கொண்டே இருக்கும். கடைசியில் அவரை லெப்ட் லெகில் எட்டி மிதித்து சீட்டு இல்லை ஓடுறா என்று அடித்து விரட்டி விட்டுருச்சு அந்த நம்ம பாஜக தலைமை. இவரும் இப்போது அடி வாங்கி கொண்டு மிதி வாங்கி கொண்டு சீட்டு இல்லாமல் சோகத்தில் மூழ்கி கிடக்கக்கூடிய அந்த அவல நிலையை பார்க்க முடிகின்றது.